அமெரிக்கா ஈரான் மோதல் மற்றும் மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்றங்களுக்கு மத்தியில் ட்ரம்பின் புதிய கருத்துக்கள், இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தைகள் மற்றும் போரின் பின்னணி காரணங்கள் மீண்டும் சர்வதேசத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளன. இதேவேளை தானும் ஈரானின் உச்ச தலைவரும் நன்றாக பழகி வருவதாக தெரிகிறது என்கிறார் ட்ரம்ப். ஈரானில் அமெரிக்க போர் தொடங்கியதிலிருந்து அயதுல்லா பொதுவெளியில் காணப்படாத போதிலும் தானும் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா முஸ்தபா ஹமேனியும் மிகவும் நன்றாக பழகி வருவதாக தெரிகிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். அயதுல்லாவின் உடல்நிலை குறித்து ஒரு வெளிநாட்டு ஊடகம் கேட்ட கேள்விக்கு ட்ரம்ப் அவர் நலமாக இருப்பதாக நான் கேள்விப்படவில்லை என்று பதிலளித்தார். வரும் செய்திகளை நம்பினால் அவருக்கு பல உறுப்புகள் இல்லை என்று அதிபர் கூறினார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க தாக்குதல்களின் முதல் சுற்றில் கமேனி படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. அந்த தாக்குதலில் தான் அவரது தந்தை அலி கமேனி கொல்லப்பட்டார். ஈரானுக்காக யார் முடிவுகளை எடுக்கிறார்கள் என்று கேட்டதற்கு ட்ரம்ப் அவர் ஒப்புதல் அளிக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் நீண்ட காலமாக அப்படித்தான் இருந்து வருகிறது. அவரது தந்தை, பிறகு இவர். இது ஒரு வாரிசு உரிமை என்று நினைக்கின்றேன். ஆனால் நாங்கள் மிகவும் நன்றாக பழகி வருவதாக தெரிகிறது என்று பதிலளித்துள்ளார். என்றாவது ஒரு நாள் அயதுல்லாவை சந்திக்க விரும்புவதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இது இப்படி இருக்க, போரின் ஆரம்ப கட்டங்களில் குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய இரு நாடுகளையும் ஈரான் குறிவைத்தது. ஏப்ரல் மாதம் அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதிலிருந்து இப்பகுதியில் காணப்பட்ட மிகவும் தீவிரமான ஈரானிய தாக்குதல்களில் சிலவாக குவைத் மற்றும் பஹ்ரைன் மீதான இந்த இரவு நேர தாக்குதல்கள் அமைந்தன. இருப்பினும் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு ஈரான் ஒரு மாத காலத்திற்கு இப்பகுதி முழுவதும் உள்நாடுகளை குறிவைத்தது. இதன் விளைவாக இஸ்ரேல், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், ஓமான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. குவைத்தில் போர் தொடங்கிய ஒரு நாளுக்கு முதல் உயிரிழப்பு ஏற்பட்டது. அந்நாட்டின் சுகாதார அமைச்சகத்தின்படி ஈரானிய தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் 32 பேர் காயமடைந்தனர். போர் தொடங்கிய மறுநாள் குவைத்தில் உள்ள ஒரு பொதுமக்கள் துறைமுகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக செயற்பாட்டு மையம் மீது ஈரான் நடத்திய நேரடி தாக்குதலில் 6 அமெரிக்க படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து வாரங்களில் குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பொதுமக்கள், படை வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் கொல்லப்பட்டனர். பஹ்ரைனில் மோதல் தொடங்கிய 2 நாட்களுக்கு பிறகு மார்ச் 2 அன்று அந்நாட்டின் சல்மான் தொழிற்பேட்டையில் இடைமறிக்கப்பட்ட ஏவுகணையின் சிதறல்கள் ஒரு வெளிநாட்டு கப்பலில் தீப்பற்ற வைத்ததில் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் 2 படுகாயமடைந்தனர் என்று அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அதனைத் தொடர்ந்த வாரத்தில் அந்நாட்டின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களில் 29 வயது பெண் உட்பட குறைந்தது ஒருவராவது கொல்லப்பட்டதாக பஹ்ரைனின் உள்துறை அமைச்சகம் அப்போது தெரிவித்திருந்தது. இதேவேளை சர்வதேச கொள்கை மையத்தின் மூத்த ஆய்வாளர் நிகர் மொர்டாசாவியின் கூற்றுப்படி ஈரானுடனான தற்போதைய மோதலின் வேர்கள் எதிர்பார்த்தபடியே செயற்பட்டு வந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை கைவிட ஜனாதிபதி ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் எடுத்த முடிவில்தான் உள்ளன. JCPOA ஒரு மிகச்சிறந்த ஒப்பந்தமாக இருந்தது. அது ஒரு அணுசக்தி திட்டத்திற்கான மிகவும் கடுமையான தடைகள், கண்காணிப்பு மற்றும் ஆய்வுகளை கொண்ட ஒரு அமைப்பாக இருந்தது. அது ஒருபோதும் ஆயுத திட்டமாக மாறாமல் குடிமை சார்ந்ததாகவே இருப்பதை உறுதி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டது என்று மொர்டாசாவி தெரிவித்திருந்தார். ட்ரம்ப் அதிலிருந்து விலகியதற்கு காரணம் அது அவருக்கு முந்தைய ஜனாதிபதியான பராக் ஒபாமாவினால் செய்யப்பட்ட ஒப்பந்தம் என்பதுதான் என்று அவர் கூறினார். அப்போதிலிருந்து ஈரானின் நிலைப்பாடு சீராகவே இருந்து வருகிறது. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜனாதிபதியுடன் அல்ல, அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை மூலம் ஏற்படுத்தினோம். நாங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்? அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தொடர்ச்சியான பதற்றங்கள் ராஜதந்திரத்தை கட்டமைப்பு ரீதியாக சாத்தியமற்றதாக்கின என்று மொர்டாசாவி கூறினார். ஜெனரல் சுலைமானியின் படுகொலை ஈரான் மீதான முதல் போர் பிரகடனமாகும். தீவிர அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போது கடந்த ஆண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கியது 2வது நிகழ்வாகும் என்றும் அவர் மேலும் கூறியிருந்தார். ராஜதந்திரத்திலும் பேச்சுவார்த்தைகளிலும் தீவிரத்தன்மை இல்லை. 2 போர்கள் முடித்துவிட்டன. பிராந்தியத்தில் பெரும் அழிவு ஏற்பட்டுள்ளது. எந்த சாதனையும் இல்லை. இலக்குகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது இப்படி இருக்க இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையேயான அமெரிக்க மத்தியஸ்த பேச்சுவார்த்தையின் 2ஆம் நாள் நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையேயான அமெரிக்க மத்தியஸ்த பேச்சுவார்த்தை அமெரிக்க வெளியுறவுத்துறையில் 2ஆம் நாளாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். செவ்வாயன்று நடைபெற்ற பணிநிலை பேச்சுவார்த்தையின் முதல் நாள் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நீடித்தது. புதன்கிழமை நடைபெறும் பேச்சுவார்த்தையும் அன்றைய நாளின் பெரும்பகுதி நேரம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நான் இப்போது உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் தொடர்ந்து 2வது நாளாகவும் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாகவும் லெபனானின் சட்டப்பூர்வ அரசாங்கத்தின் தலைவர்களும் இஸ்ரேல் அரசாங்கத்தின் தலைவர்களும் வெளியுறவுத்துறையில் அமர்ந்துள்ளனர். இன்று அவர்கள் ஒரு கூட்டு அறிக்கையையும்
அந்நாட்டின் பாதுகாப்பிற்கான ஒரு செயல் திட்டத்தையும் உருவாக்குவார்கள் என நம்புகிறேன் என்று ரூபியோ புதன்கிழமை அன்று பிரதிநிதிகள் சபையின் வெளியுறவு விவகாரங்களுக்கான சட்டமியற்றுபவர்களிடம் கூறினார். கடந்த வாரம் பென்டகனில் இதேபோன்ற ஒரு இராணுவ மட்டத்திலான சந்திப்பு நடைபெற்றதையும் அவர் குறிப்பிட்டார். சில பின்னணி தகவல்கள் வெளிப்படையான போர் நிறுத்தம் இருந்த போதிலும் இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் தொடர்ந்து தாக்குதல்களை பரிமாறி வரும் சூழலிலும் இஸ்ரேலின் பதற்றத்தை அதிகரிக்கும் அச்சுறுத்தல் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்ற நிலையிலும் இந்த சமீபத்திய சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. செவ்வாய்க்கிழமையன்று ஒரு பதிவில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் கடந்த 20 ஆண்டுகளின் தோல்விகளிலிருந்து விடுபட்டு லெபனானின் இறையாண்மையை மீட்டெடுப்பதையும் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்ட ஒரு விரிவான ஒப்பந்தத்தை நோக்கி நாம் முன்னேறி செல்வதால் அரசியல் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் முன்னேற்றம் தொடர்கிறது என்று கூறினார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுப்பதில் அமெரிக்கா முழுமையாக உறுதியுடன் உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது இப்படி இருக்க நெதன்யாகுவை ட்ரம்ப் கடுமையாக சாடினாரா? அமெரிக்க இஸ்ரேல் மோதல் வதந்திகளை ஆய்வாளர்கள் கேள்விக்குள்ளாக்குகின்றனர். ஜனவரி 2024 அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது பொறுமையை இழந்து வருகிறார் என்று ஒரு செய்தியில் தெரிவித்தார். அப்போதைக்கு காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை போர் பல மாதங்களாக தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. மேலும் அந்த மோதலுக்கு அமெரிக்கா ஆதரவளித்ததற்காக பைடன் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை சந்தித்து வந்தார். இந்த தாக்குதல் பைடனின் பதவிக்காலம் முழுவதும் தொடர்ந்ததுடன் டொனால்ட் ட்ரம்பின் 2வது ஜனாதிபதி பதவியின் முதல் 10 மாதங்கள் வரையிலும் நீடித்தது. அப்போதிலிருந்து ட்ரம்பிற்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையே ஏற்பட்ட பிளவுகள் மற்றும் ஏமாற்றமளிக்கும் தொலைபேசி உரையாடல்கள் குறித்த பெயர் குறிப்பிடப்படாத செய்திகளை ஊடகங்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றன. ஆனால் தனது மத்திய கிழக்கு நட்பு நாட்டுக்கான அமெரிக்காவின் ஆதரவு ஒருபோதும் தளர்ந்ததில்லை. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு இடையே நடந்த ஆத்திரமூட்டும் வசவுகள் நிறைந்த தொலைபேசி உரையாடல் குறித்த பெயர் குறிப்பிடப்படாத மற்றொரு அறிக்கை இந்த வாரம் வெளியாகி சர்வதேச ஊடகங்களில் வேகமாக பரவியது. லெபனானில் இஸ்ரேலின் பதற்றத்தை அதிகரிப்பதற்காக ட்ரம்ப் நெதன்யாகுவை முற்றிலும் பைத்தியக்காரன் என்று அழைத்ததாகவும் அவரை கடுமையாக சாடியதாகவும் ஒரு வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. ஏறக்குறைய அதே நேரத்தில் தெற்கு லெபனானின் அல்மர்வானியா நகரில் நடந்த இஸ்ரேலிய தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் கொல்லப்பட்டனர். அமெரிக்க தலைவர்களுக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையிலான மோதல்கள் மற்றும் கடுமையான வார்த்தைகள் குறித்த தகவல்கள் கசிந்த போதிலும் இறுதியில் கொள்கைகளே முக்கியம் என்றும் அவற்றில் பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். நேஷனல் ஈரானிய அமெரிக்கன் கவுன்சில் ஆக்ஷன் அமைப்பின் கொள்கை இயக்குநரான ரியான் கான்ஸ்டெல்லோ நெதன்யாகுவுக்கு எதிராக அமெரிக்க அதிபர்கள் மூடிய கதவுகளுக்கு பின்னால் கோபத்தை காட்டுவதாக வரும் செய்திகளை அரசியல் பார்வையாளர்கள் கேலி செய்ய தொடங்கியுள்ளனர் என்று கூறியிருக்கின்றார். நடைமுறையில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியமானது என்று காஸ்டெல்லோ ஒரு ஊடகத்திடம் தெரிவித்திருக்கின்றார். இது இப்படி இருக்க மொத்தத்தில் மத்திய கிழக்கில் இராணுவ பதற்றம் தொடர்ந்தாலும் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ராஜதந்திர முயற்சிகள் இன்னும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த முயற்சிகள் அமைதிக்கான பாதையை உருவாக்குமா அல்லது புதிய மோதல்களுக்கு வழிவகுக்குமா என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.